வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன். கடகம். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரச்சனை உருட்டி விட்டு எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கு. ஏன்னா அஷ்டம சனி. அப்போ அஷ்டம சனியில் நான் சொன்னேன் ஜென்ம சனி அஷ்டம சனி தொல்லைன்னு. அது அஷ்டம சனி. அப்போ அஷ்டம சனி நல்ல வேளையாக டெர்மினல் ஸ்டேஜ் முடிவுக்கு வருது. அது வரத்துக்கு இன்னும் ஒரு 60 நாள் இருக்குது. கிட்டத்தட்ட 30 மார்ச் தான் நடக்கும் சனி டிரான்சிட். அப்போ தொடர்ந்து அந்த சனியுடைய தொல்லைகள் இருக்க தான் செய்யும். அது உடல் பாதிப்பு, பணத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது, அதிகப்படியான செலவுகள், மனக்லேசங்கள், கொஞ்சம் கூடுதலான வேலை, அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது. இது எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று ஒவ்வொருத்தருக்கு எது வாய்க்கிறதோ அது நடந்துன்னு தான் இருக்கும். 11க்கும் 4க்கும் உடையவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்தில் போய் உச்சமாறார். குரு 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் தொடர்ந்து இருக்கு. பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, குரு பெரிய யோகக்காரர். அவர் 11ல் இருக்கார். ஆனால் பரிவர்த்தனா யோகம். குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. அப்போது இதுக்கு பேர் என்னென்னா விபரீத ராஜயோகம். அப்போது பெரிய அளவு மழை, புயல் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டேய் மேக்ஸிமம் அடிச்சிட்டிங்கடா, இன்னும் அடிக்கடா, எதையுமே நான் தாங்க வேண்டாம். இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா வேமா. அது மாதிரி அந்த ஸ்டேட் வந்திருக்கும். பெரும்பாலான கடகராசிக்கு நிறைய டெய்லி இதுலேருந்து அடி, அப்புறம் அதில் அடி, அப்புறம் அதில் அடி, நடுவில் கொஞ்சம் அப்படி தடவி கொடுப்பாங்க. தடவி கொடுத்து அப்புறம் திரும்ப அடிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்க பிளானட்ரி பொசிஷன்ஸு. ஒரே ஒரு பிளானட் உங்களுக்கு சாதகம், அது குரு 11ல் இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு தடவி கொடுக்குறது. சரி, இப்போது இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்? திடீர்னு விபரீத ராஜயோகம்னா என்ன? ஒரு இமேஜின், நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, குண்டும் குழியுமா, ஒன்றுமே ஹெல்ப்பே இல்லை, ஒரே மழை காற்று, நடைகிறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். திடீர்னு ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் மாதிரி ஒரு காரு கொண்டாந்து உங்கள் பக்கத்தில் நிறுத்தி ஒரு நல்ல டர்க்கி டவல் கொடுத்து நல்லா தொடச்சுங்க, ஏறுங்க வண்டியில் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதுதான் விபரீத ராஜயோகம். இது நடக்கும். அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள். உடனே நீங்கள் பாட்டு மெர்சிடஸ் வரலான்னு சுற்றி பார்க்காதீங்க. உங்கள் லைஃப்பில் நல்ல டேர்னிங் பாயிண்ட்டை தருன்றதுக்கு அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக நடக்கும். அப்போ இது எப்போயா நடக்கும்? பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து மே மாதத்துக்குள்ளே நடக்கும். சார் நீங்கள் சொன்னீங்க நடக்கலைன்னு கேட்காதீங்க. அதுக்கு ஒரு 90 நாளாக டைம் இருக்குது. அது உங்கள் விதிப்படி 30 நாள் நடலாம், 60 நாள் நடலாம். ஆனால் அதோடைய ஒரு ஆரம்பம் இப்போ இது தொடக்கம். அப்போது மனசில் தைரியம், ஏதோ நன்மை நடக்க போகிறதுன்னு. உங்கள் நிலை மாறும். அஷ்டம சனியில் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ரிவார்டு உங்களுக்கு இப்போ கிடைக்க போகிறது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இது ஒரு அற்புதமான டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய காலம் தொடங்குகிறது. இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் இதெல்லாம் நடப்பில் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ரிலீவ் ஆகிடுவீங்க. ஆனால் நம்ம கண்டினியூஸாக நம்ம அடி வாங்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடும்? நம்ம மனசு நெகட்டிவ் ஆகிடும். அதாவது 2 விஷயத்தில். ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆஃப்டர் சக்ஸஸ் வரும். பாலிட்டிஷியனை பார்க்கலாம். அவன் என்னமோ நிரந்தர முதல்வர்னு நினச்சிப்பான். 5 வருஷம் கழிச்சு அவனை போடா அப்படின்னு தட்டி விட்டான்னா அப்புறம் சோறு நடந்துட்டுருப்பான். நிரந்தர முதல்வரும் இங்கே இல்லை, நிரந்தர பிச்சைக்காரனும் இல்லை. அவனுக்கும் மாறும், இவனுக்கும் மாறும். அதனால் தைரியமாக இப்போது உங்களுடைய தொல்லைகள்லாம் மாறக்கூடிய நேரம், நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நேரம். அப்போது மனசை ஓப்பனாக வச்சுங்க. எனக்கு இதான்னு நினைக்காதீங்க. அப்போ நன்மைகள் நடக்கும்போது ஒரு 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 அதான் சொல்லுவாங்க, வெயிலில் போனால் தானே ஒரு நிழல் அருமை தெரியணும்னு ஒரு வசனம் சொல்லுவோம். அப்போது பிரச்சனைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நன்மைகள் வரும்போது அது பேரானந்தமாக இருக்கும். அதுபோல் ஒரு தன்மையை தான் இப்போ உங்களுக்கு நிகழ்வு இருக்கக்கூடிய காலம். ரொம்ப நல்ல காலம். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.